Hey guys, welcome back to my channel Lakshika Vlogs and Usha Bhuminathan. Mushroom with soya chunk biryani பார்க்கலாம் வாங்க. ஆஃப் கேஜிக்கான பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு ஸ்டவ்வில் குக்கர் சேர்த்து குக்கரில் 7-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிரிஞ்சி இலையை சேர்க்கலாம். பிரிஞ்சி இலையை சேர்த்ததுக்கப்புறம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 7 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு யூஸ்வலாகவே நம்ம பிரியாணிக்கு பச்சை மிளகாய் எப்படி வேணால் சேர்க்கலாம், கீரி சேர்க்கலாம், இல்லை அப்படியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி உடச்சியும் சேர்க்கலாம். பட் நம்ம எப்படி போட்டாலுமே அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிரியாணியில் இறங்கியிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு வர டைம் தான் வந்து கரெக்டான டைம் நமக்கு தக்காளி ஆட் பண்ண. ஸோ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக பிரியாணின்னு இல்லாமல் நம்ம எந்த டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யும்போதும் ஒரு காய் சேர்க்கும்போதும் நம்ம காய் கூட நம்ம உப்பு சேர்த்தோன்னா காயில் உப்பு இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு பார்க்கும்போது உப்பு போடும்போது காயிலெல்லாம் உப்பு இருக்காது. வெறும் ரைஸில் ஆரெல்ஸ் குழம்புல மட்டும்தான் உப்பு இருக்கும், அந்த காயில் உப்பு இருக்காது. அதுபோல் நீங்கள் வதக்கும் போதே காயில் உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 பாக்ஸ் ஆஃப் மஷ்ரூம், கடைகளில் வாங்குவோம் இல்லையா, ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும் இல்லையா, யூஸ்வலாகவே சுடுதண்ணில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் நிறையா சாப்பிடுவேன், நான் நிறையா கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 சம்திங் அந்த மாதிரி சேர்த்துருப்பேன். இந்த ஸ்டேஜில் 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஃப்ளேவர் எல்லா ஃப்ளேவரும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் மசாலா இப்போ திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா லிக்விடிஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 சிட்டிக்கு இருக்கும். ஆரெல்ஸ் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த சில்லி பவுடரும் மசாலாவோட எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஆஃப் கேஜி ரைஸுன்றதுனால நான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா 2 விசிலில் எடுத்தால் கூட ஜீரக சம்பா ரைஸில் நல்லாயிருக்கும். ஸோ வாவ், look at the biryani guys. பிரியாணிக்கு அல்டிமேட்டான வேறு எந்த ரெசிபியும் நம்ம ரீசன்ட் டேஸில் எதுவுமே கண்டுபிடிக்கலை. இந்த பிரியாணி அந்த பிரியாணி நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், அது ஓய போகிறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷோ.